வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு vlog பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு பெரிய லாக்டவுன் கழிச்சு நம்ம வெளியே போகிறோம். கொரோனா லாக்டவுன்லேருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா அங்கே எங்கள் தாத்தாக்கு இன்னைக்கு டெத் ஆனிவர்சரி, 20th டெத் ஆனிவர்சரி. ஸோ அது எப்படி அங்கே இருக்க வில்லேஜ்லாம் சூப்பராக இருக்கும். போகிற வழியிலலாம் செம ரிவர் பேங்க்ஸு, அப்புறம் நிறையா குளம் பாண்டு எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் நிறையா வயல் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் காமிக்கிறதுக்கு தான் சரி ஒரு இதுலேயும் ஒரு vlog போடுவேன்னு சொல்லி போட்டதுன்னா அடுத்த கிளிப்பில் பார்க்குவோம் வாங்க. A few moments later. அங்கே இப்போ தான் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். இப்போ அது அடுத்து இன்னும் நிறையா எக்ஸைட்டிங்கான பிளேசஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாய்க்கால் போகுது. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்படி தான் இருக்குது. இங்கே சுற்றி ஃபுல்லாக ஹில்ஸு. ஒரு பெரிய வேலியில் தான் நம்ம இருக்கோம். அங்கே எங்கள் அம்மா தான் உட்காந்துருக்காங்க, வேறு யாரும் இல்லை. பாருங்க பயங்கரமாக சேர்க்க. இங்கே பாருங்கள் எப்படிலாம் இதெல்லாம் போடுறாங்கன்னு பார்த்தீங்களா. எனக்கு மருந்து உரம் போகிறாங்க. இங்கே பாருங்கள் வயலெல்லாம் அழிச்சிட்டு ரோடு போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்னன்னு கேட்கலாம். இந்த ஊருக்கெலாம் பைபாஸே தேவையில்லை, பைபாஸ் வேறு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே குளமாக இருக்குது. எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நேச்சர். பின்னாடி ஹில்ஸ் ஃபுல்லாக ஒரு பெரிய ரேஞ்சாகவே இருக்கும் பாருங்க. அப்படியே அந்த சைடு வாய்ப்பா, அப்படியே இந்த சைடு ஆப்போசிட் அந்த பேங்க்கில் பார்த்தோம்னா ஃபுல்லாக உரம் போட்டு மருந்தடிச்சு எல்லாம் செய்கிறாங்க பாருங்க. சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், இது பேர் நீர் கோழின்னுவாங்க. அங்கே இருக்க அந்த பேர்ட் பேர் நீர் கோழி. அங்கே பறந்து போகிறதுக்கு கூட இங்கே பாருங்கள். இங்கே நம்ம இறங்கிக்கலாம். இங்கே ஒரு போட்லாம் இருக்கும், அதையும் காமிக்கிறேன். நான் போட்டு இப்போ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கு போகிற வழி. இதில் அப்படியே நாங்கள் போயிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு மாலையெல்லாம் போட்டு கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து உங்களை பார்ப்போம். ஓகே சூடாக. A few moments later. பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டுலாம் வந்தாச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டதையும் உங்களுக்கு காமிச்சிருப்போம். அடுத்து இந்த வீட்டில் என்ன நல்லா இருக்கு, ஒரு புதுசாக இருக்கும், எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். ஓகே, இங்கே இருக்கிற இந்த ஒரு ஸ்லைட் மாதிரி இருக்கும். ஆனால் இது தகர்ந்து சும்மா செங்கல் இருக்கும், அதெல்லாம் சும்மா மூடி தான் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த ஸ்லைடில் நாங்களாம் சின்ன பிள்ளைல அப்படியே சறுக்கி சூப்பராக விளாடுவோம். செம்மையாக இருக்கும், இந்த மாதிரிலாம் விளாடுவோம். அடுத்து இங்கே நான் சின்ன பிள்ளை இருக்கப்போ இதில் ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து இப்படி வச்சு லேசாக அப்படி இப்படி ஏறிடுவோம். சூப்பராக இருக்கும். அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிலாம் விளாட்றதுக்கு. சரி வாங்க அடுத்த கிளிப். தேங்காய் உரிக்கிறதுக்கான ஒரு டூல்னு சொல்லலாம், ஒரு மெக்கானிக் டூல், மேனுவல் டூல் தான். இதில் இன்னொன்று ஒரு டைப் இருக்கும். இதில் இப்படி வச்சு அப்படியே ஈஸியாக இப்படி எடுத்தோம்னா அதுவாகவே கொஞ்சம் பிடிச்சிடும். இதில் குத்தி நல்லா அப்படியே தேங்காயை நல்லா பதிகிற மாதிரி வைக்கலாம். சரி இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப கொஞ்சம்
காஞ்ச தேங்காயாக இருக்குது இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. இந்த கொஞ்சம் உரிச்சிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்க தேங்காய்லாம் இந்த கோடு கூட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்குன்னுவாங்க. அதோட கரெக்டான பேர் எனக்கு தெரியல. நமக்கு கொஞ்சம் இது உரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. கட் பண்ணி பாய்.